பாண்டியனுக்கும் வானதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களால வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனை தனி ட்ராக்ல தனி பிரச்சனையா போய்கிட்டு இருக்குது. அண்ட் இப்போ வானதி கிளம்பி வந்துட்டாங்க. இந்த வீட்டுல இதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன், ஏன்னா ரொம்ப அடிக்கிறாங்கப்பா, இதுக்கு மேல அந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது, அந்த வீட்டுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நேர பாண்டியனோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுல பேக் வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. இனிமே நான் இங்க தான் இருக்க போறேன், என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இங்க உட்காந்துட்டாங்க. இப்போ என்ன முடிவு எடுக்க போறாங்க? ஏன்னா கண்டிப்பா எதுவுமே பண்ண முடியாது. இந்த பொண்ணு இன்னும் காலேஜே முடிக்கல, வயசும் சின்ன பொண்ணு. சோ அப்படி இருக்கும்போது நீலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு திரும்ப வீட்டிலே போய் கொண்டு போய் விட்டுருவோம், போலீஸ் மூலியமா சொல்லி விட்டுருவோம், ஏன்னா போலீஸ்ட அவங்க வீட்டுல இருந்து யாரும் அடிக்க கூடாதுன்னு சொல்லி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போறாரு? ஏன்னா பாண்டியனோட முடிவு தான் இங்க முக்கியமான முடிவு. அவர் தான் வானதியோட காதலன், எல்லாமே ஓகே, இது வானதிக்கு ஃபுல்லாமே அவர் தான். சோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன முடிவு எடுக்க போறார் அப்படின்றது தான் இங்க முக்கியமான முடிவுன்றதுனால சோ பொறுப்பு மொத்தமும் அவர்கிட்டயே விட்டுருவாங்க. நீ என்னப்பா செய்ய போற? எங்களோட கருத்து என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு இப்போதைக்கு வேண்டாம், நீங்க இன்னும் 2 வருஷம் போட்டோம், நீ சின்ன பையன், உனக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு குடும்பத்தை நடத்தணும் அப்படின்ற அளவுக்கு உனக்கு இன்னும் நாலேஜ் வரல, அக்கறை வரல, பொறுப்பு வரல, அண்ட் அந்த அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகல, சரியா? இப்ப நீ என்ன பண்ற? இந்த பொண்ணுட்ட அட்வைஸ் பண்ணி அந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுரு, அதுதான் நல்லது. இல்ல அப்படின்னா நிச்சயமா நமக்கு பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போறாரு? அதுதான் அடுத்த வாரத்தோட ட்விஸ்ட். நிச்சயமா பாண்டியன் எந்த முடிவு எடுத்தாலும் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் ஒரு முடிவு எடுப்பாரு. ஏன்னா அவரும் பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல தான் இருக்காருன்றதுனால ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து இந்த குடும்பத்தையும் பாதிக்க கூடாது, அந்த குடும்பத்தையும் பாதிக்க கூடாது. ஏன்னா அந்த குடும்பத்துல இந்த பொண்ணு ஓடி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது பெரிய பிரச்சனையாவாங்கன்றது நல்லாவே தெரியும். சோ இவங்க மரியாதை கொண்டு போய் வீட்டுல போய் சொல்லி, இந்த பாருங்க, நீங்க இந்த பொண்ணு மேல கை வைக்க கூடாது, நாங்க பொறுப்பா நாங்க விட்டுட்டு போறோம், பாத்தீங்களா, அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வரணும்னு வந்துட்டா, சோ உங்களோட பேர் கெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பொறுப்பா விட்டுட்டு போயிருக்கோம், அதனால இந்த பொண்ணு மேல எந்த கையும் நீங்க வைக்க கூடாது, அடிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லி விட்டுட்டு போகலாம். மேபி அப்படி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு மறுபடியும் போய் இதை கல்யாணம் பண்றோம், அடிக்கிறோம், பிரச்சனை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்ல இருந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா இவங்க கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன் அப்படின்னா இப்போதைக்கு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணுமே கிடையாது, இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் வச்சு பிரச்சனையா போய்கிட்டு இருக்குது. அதனால கொஞ்சம் இழுத்து முடிச்சு இந்த பிரச்சனை கொண்டு போனாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் இது ஒண்ணு மட்டும் தான் பிரச்சனையா வச்சு போகுது. சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு கட்டணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. அடுத்து நிலா சோழன், இவங்களோட காதல் தனி ட்ராக்ல போய்கிட்டு இருக்குது. நிலா கிட்ட எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சோழன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நிலா சோழனை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எப்ப நெகட்டிவா பேசி இவங்களுக்கு மோட்டிவ் பண்ணாரோ அப்ப இருந்தே சோழனை நிலா விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இவரே சொல்லல, இல்ல வேணான்னு சொன்னாலும் அதை நிலா கேட்க போறது கிடையாது. இதுக்கப்புறம் இதுதான் நடக்க போகுது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாமே ஒரு முக்கியமான விஷயம்ன்றதுனால இதுக்கு அடுத்தடுத்து ப்ராப்ளமோ இல்ல அடுத்தடுத்து நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது, இதுக்கப்புறம் என்ன செஞ்சு இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இனி அடுத்து நிலா செய்ய போற விஷயங்கள், ஏன்னா நிலாவுக்கு அந்த சைடும் பாத்தீங்கன்னா ஒரு காதல் போய்கிட்டு இருக்குது. அதாவது இவங்க காதலிக்கல, பட் இவங்க பின்னாடி ஒருத்தர் ரூட் போட்டு சுத்திக்கிட்டு இருப்பாரு, அவரோட எம்டி. சோ அதனால நிலாவும் இதுக்கு அடுத்து எடுத்து வைக்க போற முடிவு என்ன அப்படின்றது முக்கியமான முடிவை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.